அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் இறந்து போயிட்டாரு, ஈரான் நடத்திய தாக்குதலில் பெஞ்சமின் நேதன்யாகு கொல்லப்பட்டார் என்ற செய்தி தான் உலா வந்தது. ஆனால் அதை பொய்யாக்கும் விதமாக இன்னைக்கு பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் பொதுவெளியில் தோன்றி முதன்முறையாக ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகாக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டி இந்தியாவை சேர்ந்த ஊடகமான NDTVக்கு அவர் கொடுத்த பேட்டியில ஒரு நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. அந்த ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஸ்டாண்டிங் வித் இஸ்ரேல். இந்தியா இஸ்ரேலோட உறுதுணையாக நிற்கிறது, அதற்கு மோடி நான் தேங்க் பண்ணேன் என்று சொல்லிட்டு அவரு அங்கே கலைஞ்சு போயிருக்காரு. சோ பெஞ்சமின் நேதன்யாகு கொல்லப்பட்டார் என்று நேற்றுக்கு முழுக்கவே தமிழ்நாட்டில் கூடிய ஒரு சில ஊடகங்களுக்கு ஒரே குஷி தான். ஈரான் சரமாரியாக தாக்கியது, குண்டு மழை பொழிந்தது, பெஞ்சமின் நேதன்யாகு கொல்லப்பட்டார், தெரித்து ஓடும் இஸ்ரேல் படை வீரர்கள் என்றெல்லாம் கற்பனைக்கு இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்வது வெரிஃபைடு நியூஸ் மட்டும்தான் இது மாதிரியான போர் சூழல்ல பரப்பப்பட வேண்டும். அதுவும் பாரத பிரதமர் சொன்னது மாதிரி இஸ்ரேல் இந்தியாவுக்கான ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் என்று இப்போ ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாரு. அப்படி இந்தியாவினுடைய ஒரு பார்ட்னரான இஸ்ரேலுடைய ஒரு தலைவர், அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கொல்லப்பட்டார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொஞ்சம் பொறுப்புடன் செயல்படுவது அவசியம் என்றுதான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்துவிட்டு அடுத்த செய்திக்கு போவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியது ஆன்டி நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் இன் தி அப்போசிஷன். இந்தியாவுடைய நலன்ல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம எப்ப பாரும் அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், மோடி எதிர்க்கிறோங்கிற பேர்ல கொஸ்டின் பண்ணி நம்முடைய ஆர்ம்டு போர்சஸ், இந்தியாவுடைய ராணுவத்தை சிறுமைப்படுத்தி இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தலைகுடிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா மற்ற நாடுகள்ல குறிப்பாக இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில we stand strong with the government, எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ இந்த அரசாங்கம், பெஞ்சமின் நேதன்யாகு தலைமையிலான அரசாங்கம் காசாவை கையாண்ட விதத்திற்கும் இந்த போர் சூழலை கையாளக்கூடிய விதத்திற்கும் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நான் பொதுவெளியில பேச மாட்டேன், அதுவும் போர் சூழலை நாங்க அதை பேசவே மாட்டோம். இஸ்ரேல் ஒன்றாக நிற்கிறது, ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன்ல எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுக்கிறோம் என்று அவர் பேசியது அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பாடம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்க எதிர்க்கட்சிகள் இப்படிதாங்க இருப்பாங்க. நாடு தேச நலன் என்றால் ஒன்றாக நிற்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. நாங்க போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளேயே போய் தீவிரவாத முகாம்களை தரைமட்டம் ஆக்கிட்டு வந்தோம் என்று சொன்னாலும் கூட ப்ரூஃப் கொடு, எப்படி ப்ரூஃப் கொடு என்று பேச மாட்டாங்க. டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டாரு இந்தியாவுடைய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுருச்சு என்று. ட்ரம்ப் சொன்னதை ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டு இங்க பார்லிமெண்ட் நின்றுகிட்டு இந்தியாவுடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா என்று கேட்க மாட்டாங்க. இந்திய படைகளுக்கும் சைனீஸ் படைகளுக்கும் எல்லையில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் மாதிரி சைனீஸ் எம்பசிக்கு போய் என்ன நிலைமை என்று அங்க போய் விசாரிக்க மாட்டாங்க. ஆன்டி நேஷனலிசம் இஸ் இன் தேர் பிளட். காங்கிரஸ் பார்ட்டிக்கும் சரி, காங்கிரஸ் பார்ட்டியோட அலையன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஆன்டி நேஷனலிசம் அவருடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. அதனாலதான் மீண்டும் எதிர்கட்சியாவே இருக்காங்க, வாழ்க்கை கூட எதிர்கட்சியாக தான் இருக்க போறாங்க. அடுத்து இந்த வார் பத்தியான செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் என்னன்னா, துபாயிலேருந்து டெல்லிக்கு முதல் முறையாக இந்த போர் சூழலுக்கு அப்புறமா ஒரு விமானம் லேண்ட் ஆகியிருக்கு. அந்த விமானத்தில் இருக்கிறவங்கலாம் செல்ஃபி எடுத்து ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்லி டு துபாய் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடிக்கடி விமான போக்குவரத்து, ஒரு நாளைக்கு நிறைய விமானங்கள் இந்த ரூட்ல இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த போர் சூழல் காரணமாக தற்காலிகமாக எல்லா விமான சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது ஒரு விமானம் வந்திருக்கு. இது ஏன் இவ்வளவு பெரிய ஆச்சரியமாக சொல்றோம்னா, the amount of missiles, drones, UAE-க்குள்ள அனுப்பப்பட்ட மிசைல்ஸ் எவ்வளோன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஒரு விமானம் அங்கிருந்து கிளம்பி வருவது எவ்வளவு பெரிய சவாலான ஒரு டாஸ்க், எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு டாஸ்க் என்று UAE-னுடைய அதிகாரப்பூர்வ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையை. கிட்டத்தட்ட 541 ட்ரோன்ஸ் ஈரான்ல இருந்து UAE நோக்கி செலுத்தப்பட்டது. அந்த 541 ட்ரோன்ல 506 ட்ரோன்களை வீழ்த்தி இருக்கு UAE. 35 ட்ரோன்ஸ் UAE நாட்டுல விழுந்து சேதம் ஏற்படுத்தி இருக்கு. சோ அவுட் ஆஃப் 541, 506 ட்ரோன்ஸ் டெஸ்ட்ராய்டா. அடுத்து பாருங்க, க்ரூயிஸ் மிசைல்ஸ். இந்த க்ரூயிஸ் மிசைல்ஸ் ரெண்டு UAE நோக்கி செலுத்தப்பட்டிருக்கு ஈரானால. அந்த ரெண்டுமே இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கப்பட்டிருக்கு. பலாஸ்டிக் மிசைல்ஸ் 165 பலாஸ்டிக் மிசைல்ஸ் UAE நோக்கி செலுத்தப்பட்டதுல 152 பலாஸ்டிக் மிசைல்ஸ் UAE-னுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணிருக்கு. 13 பலாஸ்டிக் மிசைல்ஸ் சீல, அதாவது கடல்ல விழுந்திருக்கு. சோ 500 ட்ரோன், 2 க்ரூயிஸ் மிசைல்ஸ், 160 பலாஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் தொடர்ச்சியாக UAE நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் துபாய் டு டெல்லி இந்த ஃப்ளைட் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. 2-3 நாள் சேர்ந்து ஒரே ஒரு ஃப்ளைட் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகுமா அப்படின்னா தெரியலைங்க. ஏன்னா அமெரிக்காவோட அரசாங்கம்
அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில நாடுகளுடைய பட்டியல் கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் உடனடியாக வெளியேறுங்க. ஏதாவது கமர்ஷியல் மீன்ஸ்னா ஏதாவது காசு கொடுத்தாச்சு வெளில வந்துருங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு கொடுத்து ஷிப்லயோ இல்ல ஏதாவது ஒரு மீன்ஸ்ல வந்து வெளியில வந்துருங்க. என்னென்ன நாடுகள்னு பார்த்தோம்னா பஹ்ரைன், ஈஜிப்ட், ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜார்டன், குவைத், லெபனான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுஏஇ, யமன், இந்த எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன்ஸும் உடனடியாக வெளியேறுங்கள் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இவங்க அவங்கள தாக்க, அவங்க இவங்கள தாக்க, இவங்க அவங்கள தாக்க என்று லெபனான்ல இருந்து இஸ்ரேல்ல ஹிஸ்புல்லா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலும் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாங்க பதிலுக்கு லெபனான் இருக்கக்கூடிய பீரூட் நகரத்திலையும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு என்பதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதனால இந்த வார் எஸ்கேட் ஆகிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நல்லதில்ல, குறிப்பாக இந்தியாவுக்கு நல்லதில்லை என்று சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் என்ற இந்த ஸ்ட்ரெயிட், இது சின்ன பேசேஜ் ஆனது யுஏஇ, ஓமன் மற்றும் ஈரானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குட்டி பேசேஜ். இது மூலமா தான் இந்தியாவுடைய ஆயில் இம்போர்ட்ஸ்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் பர்சன்டேஜ் இது மூலமாக தான் வருகிறது. ஸோ இது தடைப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைசஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக ஏதாவது கப்பல் பாஸ் ஆனா அதை உடனடியாக நாங்கள் எரித்து விடுவோம் என்று ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ இப்போதைக்கு இது வழியா பாஸ் ஆகாதா, அப்போ இந்தியாவுடைய ஆயில் சப்ளை எஃபெக்ட் ஆகும். இந்தியா மாதிரியே இந்தியா பக்கத்துல சைனா, ஜப்பான் இது போன்ற நாடுகளுடைய சப்ளை எஃபெக்ட் ஆகும். இந்த எல்லா வளைகுடா நாடுகள்லயுமே இந்தியர்கள் இருக்காங்க, இந்தியாவில இருந்து குடிபெயர்ந்தவர்கள் இருக்காங்க, இந்தியாவுக்கு எப்ப வேணா திரும்பி வருவாங்க என்று இருப்பவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே டிராவல் அட்வைசரியா யாரும் வெளியே வர வேண்டாம் என்றுதான் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக எம்பசி மூலமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஈரான்ல பாத்தீங்கன்னா டெஹரான்ல இந்தியன் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க, எங்களால முடிந்தவரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம். இனிமே ஒரு சில மாணவர்கள் மட்டுமே, யாரெல்லாம் எங்களை நம்பி வர தயாராக இல்லையோ அவங்க மட்டும்தான் அங்கங்க இருக்காங்களே தவிர பெரும்பாலான இந்திய மாணவர்கள் ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் ஆயிட்டாங்க என்று சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது, ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தொடர்ச்சியாக இந்தியன் எம்பசி வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. லீவ் ஈரான், லீவ் ஈரான், ஈரானை விட்டு வெளியேறுங்க வெளியேறுங்க என்று சொல்லி அப்பெல்லாம் இந்த மாணவர்கள் who are you to tell me what to do, I know what to do. எப்படி இந்திய அரசாங்கம் ஆபத்து வருகிறது வெளியேறுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் I know what to do என்று சொல்லிவிட்டு, ஏதாவது ஒரு போர் டப்புன்னு கண்ணு முன்னாடி ஒரு ராக்கெட் வந்து விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஐயோ மோடிஜி எங்களை காப்பாத்துங்க என்று வீடியோ காலில் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பேசுவது, சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுவது, மோடிஜி எங்களை காப்பாத்துங்க வீடியோ போடுவது தான். பட் ஸ்டில் அப்படி இருந்தாலுமே நம்ம காப்பாத்திட்டு தான் இருக்கோம். காப்பாற்ற முடியாது, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்று சொல்லலை. உலகத்துல எங்க போர் நடந்தாலும் சரி அந்த போர் இந்தியாவிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து இந்திய மாணவர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வரலாறு. ஆபரேஷன் கங்கா, ஆபரேஷன் யமுனா, ஆபரேஷன் காவேரி, அந்த ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் என்று அவ்வளவு ஆபரேஷன்ஸ் மூலமாக சூடான்ல இருந்து அங்க ரஷ்யா உக்ரைன் வார்ல இருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்காங்க. ஆனா நாம் சொல்வது எல்லாமே, இந்திய அரசாங்கம் ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டா அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க, உங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்றோம். நாளைக்கு வந்து வார் பீக் இருக்கும்போது எங்களை வந்து வீட்டுக்கே போய் டிராப் பண்ணுங்க. இது ஒரு சில பேர்லாம் ஏர்போர்ட்ல வந்து பிரஸ் மீட் கொடுப்பாங்க, இந்தியாவுக்கு வந்துருவாங்க, திரும்பி வந்து ஏர்போர்ட்ல போய் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ஃபிளைட்ல விண்டோ சீட் கிடைக்கல, பிஸ்கட் பாக்கெட் கிடைக்கல, தண்ணி பாட்டில் கிடைக்கல, எங்களை வீட்டுக்கே போய் யாரும் டிராப் பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் வந்து வேஸ்ட் அப்படின்னு நடந்த வரலாறு இருக்கு. இப்பவும் போர் பீக்ல போயிட்டு இருக்கோம். அந்த நாடுகள்ல இருந்து பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து டெல்லி ஏர்போர்ட்ல விட்டா என்ன வீட்டுல டிராப் பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய கூட்டமும் இன்னும் இருக்கிறது. தேங்க்லெஸ் கூட்டம். அடுத்த முறை இந்திய மாணவர்கள் எங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவங்க இந்தியன் எம்பசி கொடுக்கக்கூடிய அறிவிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. நேற்றுக்கு முழுக்கவே பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களை அழைச்சு பேசி நிறைய ட்வீட் போட்டிருக்காங்க, நீங்களே பார்க்க முடியும். அதில் இந்திய மக்களுடைய சேஃப்டியை உறுதிப்படுத்துவதற்காகவும் அந்தந்த நாடுகள் இந்திய மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகவும் சீக்கிரமாக இந்த போர் முடிவுக்கு வருவதற்காக டீஎஸ்கலேஷனுக்கு இந்தியாவும் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்காரு. இந்தியாவை சேர்ந்த செயிலர்ஸ் 3 பேர், படகுகளில் பணிபுரியறவங்க 3 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த வார் டைமில். ஸோ அந்த அளவுக்கு பதட்டமான சூழல் தான் மத்திய கிழக்கு முழுக்கவே இருக்கு. அந்த இறந்து போன மூவருடைய குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். இதோட மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதை நிச்சயமாக நம்ம கண்டிச்சு தான் ஆக வேண்டும். அது என்னன்னா, ஈரான்ல 160க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போனதாக கிளைம் பண்றாங்க. நிறைய போட்டோகிராபிக் எவிடன்சஸ்லாம் வெளியிடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய ஜாயிண்ட் ஆபரேஷன்ல ஒரு குண்டு வெடித்து
பள்ளிக்கூடத்தில் கூடிய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க என்று செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த போலி போராளிகள் மாதிரி இவங்க செஞ்சா தப்பு அவங்க செஞ்சா ரைட் என்று ரொம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவதில்லை. வார் ரூல்ஸை யார் பிரேக் பண்ணாலும் அப்பாவி குழந்தைகள் உலகம் முழுக்க எங்க இறந்து போனாலுமே கண்டிக்க தான் செய்ய வேண்டும். வார் வந்து 2 நாடுகளுக்கு இடையில ராணுவத்துக்கு இடையில தான் இருக்கணுமே தவிர பொதுமக்களை குறிப்பாக குழந்தைகளை அது பாதிக்க கூடாது. இதுதான் தம்பு ரூல். அதனாலதான் இந்த கொடூரமான போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று பாரத பிரதமர் சொல்வதை மீண்டும் மீண்டும் நம்ம ரீட்ரேட் பண்றோம். இறைவனை வேண்டிக்கலாம் சீக்கிரமாக இந்த போர் முடிவுக்கு வந்து ஒரு சுமூகமான சூழல் உலகம் முழுக்க ஒரு உலக அமைதி பிறக்கட்டும் என்று வேண்டுதலோடு விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.